குட் ஆஃப்டர்நூன் டீம் மெம்பர்ஸ். வித்ட்ரால் ரிக்வஸ்ட்டில் என்னுடைய அக்கௌண்ட் கிடையாது, வேறு ஒருத்தருடைய அக்கௌண்ட் இருக்குது. நான் ரிக்வஸ்ட் கொடுக்கவே இல்லை, வேறு ஒருத்தர் கொடுத்துருக்காங்க. இந்த இஷ்யூஸ் இருக்கிறவங்க இந்த ₹1 தெரியாமல் கொடுத்துட்டேன், இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் இருக்கு நான் தெரியாமல் கம்மியாக கொடுத்துட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் அகைன் ஒரு ஆப்ஷன் ரெடி பண்ணி நாளைக்கு கொடுக்குறோம். வெயிட் பண்ணுங்கள், அவ்வளோதான். என்னன்னா அந்த ரிக்வஸ்ட்டை நீங்களே கேன்சல் பண்ணிக்கலாம். ரைட், நீங்களே கேன்சல் பண்ணிட்டு அகைன் நீங்களே ரிக்வஸ்ட் கொடுத்துக்கலாம். ஸோ இது இன்னும் பெட்டரான ஆப்ஷன்ஸ் வரும். இது ஒரு புது அப்டேஷனை கொண்டு வர வெயிட் பண்ணுங்கள். எப்பயுமே இனிமேல் SBO அந்த ஆப்ஷன் இருக்கும். ரிக்வஸ்ட் கொடுத்துட்டோம், ஏதோ ஒரு சேஞ்ச் பண்ணுவோம், அந்த ரிக்வஸ்ட்டை கேன்சல் பண்ணணும்னா அதை நீங்களே பண்ணிக்கலாம் உங்கள் ஐடியில். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொண்டு வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அது சேஞ்சஸ் முடிச்சுட்டு நான் அப்டேஷன் பண்ணுறேன். இன்றைக்கி நைட் இல்லை நாளைக்கு நாங்கள் அந்த சேஞ்சஸ் முடிச்சுட்டு மூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். வேறுன்றவங்க ரிக்வஸ்ட்டை நீங்கள் கேன்சல் பண்ணிவிட்டு மறுபடியும் வித்ட்ரா ரிக்வஸ்ட் கொடுத்துக்கலாம். சரியா? அதுக்கு முன்னாடி முதல்ல பண்ண வேண்டியது சிறப்பாக பண்ணுங்கள். ஏன் பாஸ்வேர்டு இந்த ஓல்டு மெம்பர்ஸ் இந்த இஷ்யூஸ் வேற ஒருத்தரோட டீட்டெயில் இருக்குன்னு சொல்கிறவங்க எல்லாருமே ஓல்டு மெம்பர்ஸ். இந்த காமன் பாஸ்வேர்டு வச்சிருக்கீங்க 1 2 3 4 5 6 இதெல்லாம் பாஸ்வேர்டே கிடையாது. அது ஒரு காமன் பாஸ்வேர்டு நாங்கள் ஒன்று கிரியேட் பண்ணி கொடுத்தோம். அதில் இருக்கிறவங்களும் இந்த 1 2 3 4 5 6 எல்லாம் பாஸ்வேர்டாக வைக்கிறீங்க. இதெல்லாம் தான் இங்கே நிறைய ஒரு சில அறிவுஜீவிகள் இருக்காங்க. யாருன்னா SBOவில் இருக்கிறவங்கள முட்டாள்களாகவும் SBOவை முட்டாளாகவும் நினச்சிக்கிட்டு அவங்க கொஞ்சம் அறிவாளியாக நினச்சிக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, நீங்கள் எல்லாரும் டிபி இல்லை எல்லா இடத்துலையும் உங்கள் நேமுக்கு அப்புறம் உங்கள் ஸ்டாஃப் ஐடி போட்டு வச்சிருக்கீங்க. அதெல்லாம் அந்த அறிவாளிகள் எடுத்துக்கிட்டு ஏதாவது ஒரு பாஸ்வேர்டை போட்டு பார்க்குறாங்க. இதையே வேலையாக வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. நீங்களும் 1 2 3 4 5 6 பாஸ்வேர்டு வச்சிருக்கீங்க. இது இம்மீடியட்டா எல்லா யூடியூப் சேனலும் நான் ரிக்வெஸ்ட்டாக சொல்கிறேன். உங்க கூட இருக்கிற உங்க டீம் நீங்கள் இவ்வளோ நாளாக ஓடிட்டு இருந்த அந்த டீம் மெம்பர்ஸ் எத்தனையோ பேர் இந்த மாதிரி தப்பு பண்ணி வச்சிருக்காங்க. 1 2 3 4 5 6 பாஸ்வேர்டு கொடுத்து வச்சிருக்காங்க. நிறைய புது மெம்பர்ஸ் பழைய மெம்பர்ஸ் எத்தனையோ பேர் காமன் பாஸ்வேர்டு ஒன்று SBO கிரியேட் பண்ணி கொடுத்தது கொஞ்சம் பேருக்கு பழைய ஆளுங்களுக்கு அவங்களும் என்ன பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணாத இருக்காங்க. ஸோ இந்த ஃபர்கெட் பாஸ்வேர்டு ஆப்ஷன்ஸ்ல பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அதை சொல்லி கொடுங்க எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. யாரெல்லாம் காமன் பாஸ்வேர்டு வச்சிருக்கீங்களோ அவங்க இந்த 1 2 3 4 5 6 அதுவுமே காமன் பாஸ்வேர்டு தான். இந்த இவங்கலாம் இம்மீடியட்டா பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுங்க. உங்களுக்குள்ளேயே உங்களுடைய அமௌண்ட்டை நீங்க ஒர்க் பண்ணதை எப்படி எடுக்கலாம், எப்படி அவங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருற கூட்டம் ஒன்று இருக்கு. அது உங்களுக்குள்ளேயே தான் இருக்கு. அவங்களும் உங்களை சேர்ந்தவங்க தான். சரியா? இந்த அவங்களுடைய ஸ்டாஃப் ஐடி போட்டு அந்த பாஸ்வேர்ட் போட்டு ஓப்பன் ஆயிடும். காமன் பாஸ்வேர்ட் வைக்காதீங்க. அது நாங்கள் கொடுத்ததா இருக்கட்டும், இல்லை நீங்களே இந்த 1 2 3 4 5 0 0 0 வைக்கிறது இந்த மாதிரிலாம் வைக்காதீங்க. ஓரளவுக்கு ஸ்ட்ரிக்டாக வைங்க பாஸ்வேர்டு. பாஸ்வேர்ட்னா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குல்ல, அது அதளவுக்கு உங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச மாதிரியான பாஸ்வேர்டு வைங்க. யார் காமனாக போட்டாலும் ஓப்பன் ஆகிற மாதிரிலாம் வச்சிருக்காதீங்க. பாஸ்வேர்டை இமீடியட்டாக சேஞ்ச் பண்ணிடுங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாரெல்லாம் இந்த மாதிரி பாஸ்வேர்டு வச்சிருக்கீங்களா அவங்களாம் மற்றவங்களாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உட்காந்து அதுக்கும் எல்லாரும் ட்ரை பண்ணாதீங்க. அப்புறம் ஃபர்கெட் பாஸ்வேர்டு ஆப்ஷன் நிறைய பேர் ரிக்வஸ்ட் கொடுக்கும்போது மெயில் உங்களுக்கு வராது. மெயில் ரிஜிஸ்டர் மெயிலுக்கு தான் அந்த லிங்க் வரும். அந்த மெயில் வராமல் போயிடும். சரியா? அதனால ஃபர்கெட் பாஸ்வேர்டு ஆப்ஷன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணும்போது ஸோ யாருக்கு தேவையோ அவங்க மட்டும் ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிறதா என்னுடைய ரிக்வஸ்ட். மற்றவங்களாம் ட்ரை பண்ணாதீங்க. ஓகே? ஸோ இந்த மாதிரி காமன் பாஸ்வேர்டு வச்சிருக்கவங்களா இமீடியட்டாக மாற்றிருங்க. உங்கள் டவுன்லைன், உங்கள் குரூப்ஸ், உங்களுடைய அந்த வீடியோஸ் யூடியூப் சேனலில் எல்லா இடத்துலையுமே. சரியா? நீங்கள் கொடுங்க, பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணி வைங்க. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பேர் இருக்கீங்க காமன் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணிட்டு அதை வச்சுக்கிட்டு நிறைய பேர் இந்த மாதிரி அவங்களுடைய பேங்க் டீட்டெயில் கொடுத்து அவங்களே ரிக்வஸ்ட் கொடுத்து வச்சுக்கிறாங்க. ஸோ அது கண்டிப்பாக அதனால் நிறைய பேர் பாதிக்கப்படுவீங்க. இதுக்கு SBO எதுவும் பண்ண முடியாது. இந்த மாதிரி பாஸ்வேர்ட்லாம் நீங்கள் வைக்கக்கூடாது. பட் நாங்கள் ஆப்ஷன் கொடுக்குறோம். அதுக்கும் சரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம். SBO ஒரு பக்கம் ஒரு குரூப் குறை சொல்லிட்டே தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் செய்கிற தவறுகளை திருத்திக்கிறதுக்கு உங்களுக்கு மறுபடியும் சார்ஜ் கொடுத்துட்டே இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் அவங்க அது ஒரு குரூப் இருக்குது. அந்த குரூப் எங்களை குறை சொல்லிட்டே இருக்கும். பரவாயில்ல, அந்த குறையை நாங்கள் வாங்கிக்கிறோம். நீங்கள் சரி பண்ணுங்க. உங்கள் கூட இருக்கிறவங்க இந்த மாதிரி யாரா இருக்க போகிறாங்க, அந்த வாய்ப்பை இன்னைக்கு நாளைக்கு தான் கிடைக்கும். ரைட்? அதுக்கப்புறம் வித்ட்ரா ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டா ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்களுக்கு தான் அந்த பணம் போய் சேரும். ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதெல்லாம் போட்டு தான் ஒன்றுமே எடுக்கவே முடியாது. ரைட்? ஸோ நான் இன்னைக்கு நைட்டோ இல்லை நாளைக்கோ அந்த வித்ட்ரா ரிக்வெஸ்ட்டை கேன்சல் பண்ணுற ஆப்ஷன் கொடுக்குறோம். நீங்களே உங்கள் ஐடி லாகின் பண்ணி கேன்சல் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்கெட் பாஸ்வேர்ட் கொடுங்க. ஃபர்கெட் பாஸ்வேர்ட் கொடுத்து பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணி வச்சிங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சேஞ்ச் பண்ணி வச்சிங்க. இதுக்கு மேலே எதுவும் சொல்ல முடியாது. உட்காந்துட்டு இப்போ ரிக்வெஸ்ட் கொடுத்து காலையிலேருந்து கமெண்ட்ஸ்லேருந்து டீம் லீடர்லேருந்து பிரைவேட் மெசேஜ்லேருந்து கால்ஸ்லேருந்து எல்லாரும் சார் அந்த மாதிரி ஆயிடுச்சு. சரியா? வேற யாரும் இருக்கு அந்த மாதிரி பாஸ்வேர்ட் வச்சிருக்கீங்க. ஏன் வச்சிருக்கீங்க? முதல்ல மாற்றுங்க இமீடியட்டா. அதுதான் சொல்யூஷன். ஸோ ஃபர்தர் வேறு ஏதாவது இஷ்யூஸ் இருந்ததுன்னா நான் நோட்டீஸ் போல உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன். யாரும் பயப்பட வேணா. பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணி வைங்க. மறுபடியும் நீங்களே கேன்சல் பண்ணி நீங்களே ரிக்வெஸ்ட் கொடுக்குற ஆப்ஷன் நாளைக்கு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே? தேங்க்யூ.